الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج الامه شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا حميد. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியங்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்ளுவானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்களிலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்தருள்வானார். அமெரிக்கா இஸ்ரேலுடைய யுத்தங்களின் காரணமாக ஈரானிலும் உலகம் முழுவதிலும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் எதிர்பார்க்கின்ற சிறந்த தேர்தலை தந்தருள்வானாக. கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குறானிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் எப்படி சொல்கிறார்? வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். அல்லதீன யுகாத்திலூனக்கும், யார் உங்ககிட்ட முதல்ல போர் தொடுத்து வராங்களோ அவங்க இடத்துல நீங்க போர் செய்யுங்க. வலா தஅதது, வரம்பு மீறி எதையும் செய்ய வேண்டாம், அணுகுண்டுலாம் போட்டுட வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன், யார் வரம்பு மீறி செயல்படுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டார், விரும்ப மாட்டார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். போர் செய்யலாம், யாராவது உன் மேல போர் தொடுத்தா நீ போர் செய்ய. இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலும் ரெண்டும் சேர்ந்து முதல்ல அவங்கதான் போர் தொடுத்து வந்தாங்க. ஈரான் முதல்ல தாக்கப்பட்டு இப்ப ஈரான் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்க்க தின செய்தி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாத செய்தி ஒண்ணும் இல்லை. அடித்துக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். நீ தானே ஆரம்பிச்ச, என்னுடைய டிமாண்ட நீ ஏத்துக்கிறவர்களும் நான் அடிப்பேன், என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்றி கொடுக்கிற வரையிலும் நான் உன்னை அடிப்பேன், நீ முழுசா பலம் இழந்த பிறகுதான் நான் அடிக்கிறத நிறுத்துவேன், நீ தானே ஆரம்பிச்ச என்று சொல்லி இன்று ஈரான் திருப்பி தாக்கி கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த வசனம் சொல்வது போன்று இருக்கிறது. வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில நீங்க போர் செய்யுங்க. அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களிடத்தில் யார் முதலில் போர் தொடுத்தார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்யுங்க, விட்டுடாதீங்க என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கிட்ட இருந்து ஒரு 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது ஈரான். இஸ்ரேல் 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்குது. அமெரிக்கா 24,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமா இருக்குது. இங்க இருந்து 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்துல என் வீட்டுல அடுப்பு எரியல, நம்ம வீட்டுல எல்லாருடைய வீட்லயும் இன்னைக்கு அடுப்பு எரியல. யுத்தம் எங்கேயோ நடக்குது. பாதிக்கப்படுறது யாரு? நீங்க நானும் தனிப்பட்ட முறையில் நம்ம பாதிக்க போறோம். இதுக்கு நம்ம நாடு சண்டை செய்யல. ஒரு யுத்தம் இன்னைக்கு எந்த அளவுக்கு வேற மாதிரி போய் சேர்ந்திருக்குதுன்னு போய் பாருங்க. இதுவரையிலும் உலகம் அனுபவித்திராத ஒரு வகையான யுத்தம் இது. இந்த யுத்தத்துல நீங்களும் பங்கெடுத்திருக்கீங்க, நானும் பங்கெடுத்திருக்கிறேன். நம்மளும் ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஈரான் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இஸ்ரேல் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் 1000 கோடி பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு 500 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யுத்தம் எங்கேயோ நடக்குது.
ஆனா பாதிப்பு என்பது எல்லாருக்கும். ரோட்ல டீ கடை வச்சிருக்கிறவன், ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கிறவன், ஒரு ரோட்ல வடக்கடை வச்சிருக்கிறவருடைய பாட்டி இன்னைக்கு அந்த அம்மா பாதிக்கப்பட்டிருக்கு. தினம் வியாபாரம் செய்ய முடியல. யாருனால? அங்க ஒரு பாய் அடிச்சாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு பாட்டி பாதிக்கப்பட்டு. ஒரு பாய் அடிச்சா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதிக்காரனுக்கும் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு முஸ்லீமை தாக்குனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாதிக்காரனுக்கும் இன்னைக்கு பிரச்சனை என்கிற அளவிற்கு இந்த யுத்தம் கொண்டு போய் விட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுல பாய்கள்னாவே ஆவாது. அப்படி சில பேர் அந்த எண்ணங்களை உருவாக்கி RSS காரங்க, பிஜேபி காரங்க வளர்த்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்படையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாய் என்ன செய்யறாரு? நான் கொடுக்க மாட்டேன், கத்தார்ல இருந்து கேஸ் கொடுக்க மாட்டேன், வரவிட மாட்டேன் என்று ஒரு பாய், ஈரானிய பாய் தடுத்ததின் காரணமாக இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறா? எல்லா வீட்டுக்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த யுத்தம் இருக்குதே ஒரு மறைமுகமான யுத்தம், எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து இருக்குது. இது இன்னைக்கு ரொம்ப லேசா சாதாரணமா இருக்குது. இந்த யுத்தம் தொடர்ந்து இன்னும் ஒரு மாத காலம் நீடித்தால் எந்த மருத்துவமனைகளில் தினம் 100 பேர் சாகுவாங்க. மருத்துவமனைகளுக்கு 100 பேரை கொண்டு போனா 80 பேரை 90 பேரை காப்பாற்றலான்னு இருக்கும். ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவமனையில ஏற்கனவே அட்மிட் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள 100 பேர் சாவான் தினம். போதிய சிலிண்டர் கிடையாது, போதிய கரண்ட் கிடையாது, போதிய பெட்ரோல் வசதி இல்ல, ஜெனரேட்டர் ஓடாது. அதனால என்ன ஆகும்? தினம் 100 பேர் செத்துக்கிட்டு இருக்கும். எந்த விதமான உற்பத்தியும் நின்று போயிடும். எல்லா உற்பத்திகளும் நின்று போச்சு, நின்றுகிட்டு இருக்குது. 15-20 நாளைக்கு முன்னாடியே 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்ச உடனேயே ஒரு 4 நாளையில மார்ச் 4, 5 எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருவாரியான கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டு விட்டது. வீட்டுல போய் உட்காந்துக்க, வீட்லயே உட்காந்து படிச்சுக்கன்னு சொல்லி எல்லாம் ஹோம்ல நடந்துகிட்டு இருக்கு. பெரிய கம்பெனிகள்லாம் இங்க வர வேண்டாம், நீ வீட்லயே உட்காந்து வேலை செய். அப்பவே 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கல்லூரியில தங்கி படிக்கக்கூடிய விடுதி மாணவர்களுக்கு சோறாக்கி போட முடியாது, கேஸ் வேணும். அவன் அதுக்கு போறதுக்கு நேரம் பெட்ரோல் வேணும். கல்லூரி இயங்கணும்னாக்க கல்லூரி எங்க வச்சிருக்கிறான்? செங்கல்பட்டுல வச்சிருக்கிறான். மாணவன் எங்க இருந்து போறான்? இங்க சாயந்தரம் இருந்து போறான். போறதுக்கு பெட்ரோல் வேணும் தினம். எப்படி சாத்தியப்படும்? அதனால கல்லூரி இயங்குறது இல்லை. இது இன்னும் 1 மாத காலங்கள் நீடித்தால் இந்தியாவே ஸ்தம்பிச்சு போயிடும். நம்ம எல்லாருமே என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்தியாவினுடைய பொருளாதாரம், உலகத்தினுடைய பொருளாதாரம் விவசாயம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இல்ல, அதையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. இப்ப அதுதான் பெட்ரோல், கேஸ். நீங்க உலகமே இந்த 2 மையமாக வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது. ஒரு காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலவர்களும் மதிப்பு என்பது தங்கத்துக்குதான் இருந்துச்சு. ஆனா இப்ப சமீப காலமா ஒரு 50 வருடங்களாக இந்த பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையுமே இந்த பெட்ரோல், டீசல் இதை கொண்டுதான் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. உலகத்தினுடைய பொருளாதாரமே மாறி போயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை இவைகள் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அது அங்கிருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல்களும் கேஸுகளும் தடைப்பட்டதுதான். ஹர்முஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு பகுதி. ஹர்முஸ் ஜலசந்தி சொல்றாங்களே, அது ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் உள்ள ஒரு பகுதி. அது பாரசீக நாட்டுல அது இருக்குது. பழைய பாரசீக நாடு 2000 வருடங்களுக்கு முன்னால இருந்தே அந்த பகுதி இருக்குது. கிமு 6ஆவது நூற்றாண்டிலேயே அந்த இடத்துல டோல்கேட்டு போட்டு வசூல் பண்ணியிருக்கிறாங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம சென்னை போன்ற பகுதிகளில் இருந்து சென்றவர்கள் எல்லாம் கூட அங்க டோல்கேட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. இங்க இருந்து வியாபாரத்துக்கு போனவங்க கூட அங்க டோல்கேட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறாங்க. வரலாற்று குறிப்புகள் உள்ளது. அந்த மாதிரி கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்தே அது ஒரு முக்கியமான வியாபார கேந்திரமாக, போக்குவரத்து வழியாக அந்த இடம் இருந்தது. ஹர்முஸ் என்பது அது ஒரு 33 கிலோமீட்டர் அகலமாக இருந்தாலும் கூட ஒரு 3 கிலோமீட்டர் அகலம் மட்டும்தான் நல்ல ஆழமான பகுதி. அந்த பகுதியில தான் எல்லா வகையான கப்பல்களும் போகலாம், வரலாம். மற்ற ஒரு 30 கிலோமீட்டர் அகலத்துல எல்லா கப்பலும் போக முடியாது. பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் போக முடியாது, சின்னதுதான் போக முடியும். அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கடல் நிலப்பரப்பு, அது ஈரானுடைய எல்லைக்குள் அது வருகிறது. ஈரானுடைய எல்லைக்குள் அந்த பகுதி வருகிறது.
அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னாக்க பாரசீக நாடு என்பது ஈரான், ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைன், கத்தார், ஓமன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வரை இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் பாரசீக நாடு. உலகத்திலே மிகப்பெரிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான். 5000 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அல்லது ஒரு 6000 கிலோமீட்டருக்கு பரப்பளவு கொண்ட ஒரு பெரிய நாடாக இருந்தது. அது இன்னைக்கு பிரிஞ்சு ஒரு 20 நாடா மாறிடுச்சு. பழைய பாரசீக நாடுகள் பிரிஞ்சு இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆகிவிட்டது அந்த பகுதிகளில். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாரசீக நாட்டு மக்களினுடைய மதம் வந்து ஜுராஸ்ட்ரியம் சொல்லி ஒரு மதம் ஒன்று இருந்துச்சு. பாரசீக மதம் என்று சொல்லுவார்கள் நம்ம ஊர்ல எல்லாம். ஜுராஸ்ட்ரிய மதம் என்று ஒன்று இருந்தது. அதனுடைய கடவுளாக அகூரா அஜிதா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இருந்துச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மொழிக்கு ஏற்ற கடவுள் பேர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஊரினுடைய கடவுளுடைய பேர் அகூரா அஜிதா. இப்படி ஒரு ஜுராஸ்ட்ரியம் என்கிற அந்த மதம் வேரூன்றி போய் இருந்த காலகட்டத்துலதான் கிபி 633 ஹிஜ்ரி 12 ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல ஒரு படையெடுப்பு அந்த பாரசீக நாட்டுக்குள்ள எடுக்க வேண்டிய கட்டாய நிர்பந்த நிலை ஏற்பட்டது. முஸ்லிம்களுடைய நிலப்பரப்பு விஸ்தீர்ணமாகி கொண்டே இருந்தது. ஒரு இடத்துல நிஸ்தீர்ணமாகி இதுவரையிலும் முஸ்லிம்களுடைய இல்ல, இதுக்கு இந்தாண்ட பாரசீக இல்ல, இந்த எல்லையில வாழக்கூடிய முஸ்லிம்களை பாரசீகர்கள் துன்புறுத்தினார்கள். இதுவரையிலும் முஸ்லிம்களுடைய இல்ல, இந்த பக்கம் பாரசீகர்கள். இப்ப இந்த பாரசீகர்கள் முஸ்லீம் இந்த எல்லையில வாழ்ந்த முஸ்லிம்களை துன்புறுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டுமே என்பதற்காக வேண்டிய ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு படையை அனுப்புறாங்க. சாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு படை அனுப்புறாங்க. அவங்க ஏறத்தாழ ஒரு 15,000 பேர் 12,000 பேர் வராங்க. 15,000 பேர்ல இருந்து 12,000 பேர் வராங்க ஒரு படை. அது படையை திரட்டி கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய குவைத்துல காசிமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல அந்த யுத்தம் நிக்குது. போர்படைகள் 2 பேருமே எதிர்கொண்டு நிக்கிறாங்க. யுத்தம் ஆரம்பமாக போகுது. எதிரிகள் 30,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அந்த எதிரிகளுடைய தளபதியினுடைய பேர் என்னன்னு பார்த்தா ஹர்முஸ் முபாரமா என்று அவனுடைய பெயர். இந்த ஹர்முஸ் ஏன் அவன் பேர் வச்சிருக்கான்? இந்த மக்களுடைய அந்த பாரசீக மக்களுடைய கடவுளுடைய பெயர் அகூரா மஜிதான்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா? அந்த அகூரா மஜிதா தான் பெயர் மருவி மருவி மாறி 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 ஹர்மூஸ்னு வந்துருச்சாங்க. அந்த ஹர்மூஸ தான் அந்த கடவுளுடைய பேரு, பாரசீக மக்களினுடைய கடவுளுடைய பெயர் தான் ஹர்மூஸ். இப்ப இந்த ஹர்மூஸ் என்ற தளபதிக்கும் எதிரிப்படை பாரசீக தளபதிக்கும் ஹஜரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு யுத்தம் நடக்க தயாராக இருந்த போது அப்ப அந்த ஹர்மூஸ் என்பவன் சொன்னான், எதிரிப்படை தளபதி சொன்னான், முதல்ல நீயும் வா நானும் வரேன், நேருக்கு நேர் 2 பேர் 2 சண்டை போடுவோம், அதுக்கப்புறம் நம்ம படைகள் சண்டை போடணும் என்று அவன் சொன்னான், அழைத்தான். இதுக்கு முன்னாலே அந்த எதிரி நாட்டு தளபதி ஹர்மூஸ் என்ன செஞ்சான், நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், சண்டை போடும் போது எதிர்பாராத நேரத்துல வந்து எதிரிப்படை தளபதியை நீங்க தாக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் ரெடி பண்ணி வச்சிருந்தான் அங்க. இது என்ன நடக்கலாங்கிறது இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே தெரியும், முஸ்லிம்களுக்கும் தெரியும், எல்லாருமே தயாராக தான் இருந்தார்கள். ஆனா ஹர்மூஸுக்கும் காலித் பின் வலீதுக்கும் யுத்தம் நடக்கும் போது 2 பேரும் நேரடி சண்டையில கலந்து கொண்ட போது ஒரு சில நிமிடங்கள்லயே அந்த எதிரிகள் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே சாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவனை சோழி முடிச்சிட்டாங்க, வெட்டி போட்டாங்க, ஆள முடிஞ்சு. எதிரிகளால வந்து கலந்துக்க முடியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. மின்னல் வேகத்துல பேய்கள் போல பிசாசுகள் போல அடித்து விட்டார்கள் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறாங்க. இவர்கள் மனிதர்கள் தானா, இவ்வளவு வேகமா சட்டம் போடுறாங்களே என்று அவர்கள் பேசிக் கொண்டார். ஆனா பாரசீக மன்னனுக்கு மிக முக்கியமான யுத்தம் இது. பாரசீகங்கிறது மிகப்பெரிய வல்லரசு. நம்ம இந்த யுத்தம் நடக்கிறது 633. ஆனா 633க்கு முன்னால 4000 வருஷமாக உலகத்தை கோலோச்சிய நாடு, மிகப்பெரிய வல்லரசு நாடு. இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இருக்குதோ அது போன்ற ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு, நம்பர் 1 நாடாக இருந்தது. ஆனா நம்பர் 1 நாட்டினுடைய தளபதி இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் எப்படி மூக்கு வரப்பட்டு கிடைக்கிறாரோ அதே போலவே அந்த ஹர்மூஸ் மூப்படப்பட்டு இறந்து போய்விட்டார். இந்த யுத்தத்துல தோந்து போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா சிப்பாய்களும் என்ன செய்திருந்தார்கள்,
10 பேருக்கு ஒரு சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க. ஓடிடக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி 10 பேருக்கு ஒரு சங்கிலி, 10 பேருக்கு ஒரு சங்கிலி. ஏன்னா ஒருத்தவங்க எழுதிட்டு ஓடிட முடியாதுல்ல. இப்படி எல்லாருமே அங்க வந்திருந்த 30,000 பேருமே சங்கிலிகளால் தன்னை பிணைத்துக் கொண்டு கண்டிப்பாக யுத்தமே செய்தாக வேண்டும் என்கிற நிர்பந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருந்ததுனால இந்த தளபதி இறந்து போன பிறகு யாருமே பின்வாங்கி ஓடவே முடியல. ஒருத்தன் இழுத்துட்டு ஓடன, ஒருத்தன் இந்த பக்கம் இழுப்பான், ஒருத்தன் இந்த பக்கம் இழுப்பான், ஒருத்தன் இந்த பக்கம் இழுப்பான், ஒருத்தன் அந்த பக்கம் இழுப்பான். யாருமே ஓட முடியல. முஸ்லிம்களுக்கு அப்படியே சாதாரணமாக அவர்கள் எல்லாருமே வெட்டி வீழ்த்தினார்கள். பல ஆயிரம் பேரை வெட்டி கால் பண்ணாங்க. ஓடினவன் ஓடணும், உயிரோட விடப்பட்டவர்கள் விடப்பட்டார். அதனால இந்த யுத்தத்துக்கு பேரு தாக்க சலாசி, சங்கிலி யுத்தம். சங்கிலியை பிணைத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால தாக்க சலாசி சங்கிலி யுத்தம் என்று அந்த யுத்தத்துக்கு பேர். மிக எளிமையான முறையில அந்த காதிசிய அந்த யுத்தம், டாக்டர் சராசரி என்கிற யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அந்த ஹர்முஸ் என்கிற அந்த நீர்ப்பகுதியும் முஸ்லீம்கள் வசம் வந்து விட்டது. அப்பவே 633 தான் முதல்ல அந்த ஹர்முஸ் பகுதி முஸ்லீம்கள் இடத்தில் வந்தது. அதற்கு பிறகு 636 கிபி 636 காதிசியா என்கிற ஒரு யுத்தம் நடந்தது. 642 நகாவந்தி என்கிற யுத்தம் நடந்தது. கிபி 651 கடைசியாக இருந்த 3ஆம் பாரசீக மன்னர் அவனோடு அந்த யுத்தம் முடிந்து ஒட்டுமொத்த பாரசீக நாடுமே இஸ்லாமியர்கள் வசம் வந்து விட்டது. ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுமே பாரசீகர்கள் வசம் வந்து விட்டது. எப்ப? இதுவரையிலும் பாகிஸ்தான் வரைன்னு வந்துருச்சு இஸ்லாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே வந்துருச்சு. இதெல்லாம் வெறும் 18 வருஷம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல தான் அந்த பக்கமா வேற பகுதிகள்ல ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா இந்த பக்கம் தான் யுத்தங்கள் நடந்துச்சு. இந்தியாவுக்குள்ள அவங்க படையெடுத்து வரல. ஏன்னா அவ்வளவு இந்தியாவில நம்ம புடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்துட்டாங்க அவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு காலத்துல. அப்படி ஒரு யுத்தம் நடந்து அந்த ஹர்முஸ் என்கிற ஜலசந்தியை இஸ்லாமியர்கள் முதலாக வெற்றி கொண்டதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு போர் என்னமோ ஒண்ணு நினைச்சு ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவனை கொன்னுட்டா யுத்தம் முடிஞ்சிடும், எல்லாரும் சரணடைஞ்சிருவாங்கன்னு நினைச்சாங்க. அப்படித்தானே உலகத்தினுடைய வரலாறு. ஹர்முஸ் கொலை செய்யப்பட்டதுமே 30,000 பேர் விரண்டோடிட்டான்ல. அது போல கொமேனியை கொலை பண்ணிட்டோம்னா இந்த ஈரான் நாடு அப்படியே அடிபணிந்து விடும், நம்ம கட்டுப்பட்டுடும் நினைச்சாங்க. ஆனா அந்த நாட்டினுடைய அமைப்பு எப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்கு அனுப்பும் பொழுது முதல் இவர் தளபதியாக இருப்பார். ஒரு சமயம் இவர் இறந்து விட்டால் இவர் தளபதியாக இருப்பார். ஒரு சமயம் இவரும் இறந்து விட்டால் இவர் தளபதியாக இருப்பார். ஒரு சமயம் இவரும் இறந்து விட்டால் நீங்கள் யாரையா தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறாங்க? 3-4 தளபதியை நியமிச்சு அனுப்புறாங்க. இங்கே இதான் அங்க ஈரான் ஃபாலோ பண்ணு. கொமேனி தலைவர் இல்லப்பா, அவர் இப்ப இருக்கிற தலைவர். அவர் இருந்தா தலைவர், போயிட்டாருன்னா தலைவர் ரெடியா இருக்கிறார். கொமேனிங்கிறது மொத்த நாட்டுக்கு தலைவர். உள்ளுக்கு இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஒண்ணுக்கு ஒவ்வொரு பிரிவு. துப்பாக்கிக்கு ஒரு பிரிவு, ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கும் ஒவ்வொரு பிரிவு அங்க வச்சிருக்கிறாங்க. சொல்லப்படுது 33 பிரிவுகள் இருக்குதான். 33 வகையான ஆயுதங்கள் அவங்க வச்சிருக்கிறாங்க. 33 வகையான ஆயுதங்களுக்கும் ஒவ்வொரு பிரிவு. இந்த ஒவ்வொரு பிரிவுக்காரங்களும் யாரையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. கமாண்டருடைய உத்தரவை எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கொமேனி தான் உத்தரவு கொடுக்கணும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. இவரு தினம் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இவங்க தலைவர் இறந்து போயிட்டாரா, இவருக்கு அடுத்து இன்னொரு தலைவர் அவர் பாட்டுக்கு நின்றுக்குவார். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார். அவர் பாட்டுக்கு அந்த 100 கிலோ பாம்பு அடிக்கிறாரா, 100 கிலோ பாம்பு ஒருத்தர் விட்டுக்கிட்டே இருப்பார். ஒருத்தர் 1000 கிலோ பாம்பு அடிக்கிறாரா, அவர் 1000 கிலோ பாம்பு அடிச்சுக்கிட்டே இருப்பார். யாரையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள். அவங்களுடைய தலைவர் தான் அவங்களுக்கு உத்தரவு. அவர் இறந்து போயிட்டாருன்னா அடுத்த தலைவர் யாரு? 4 தலைவர்கள் இருப்பாங்க. எப்பவுமே 4 தலைவர் இருப்பாங்க. ஒருத்தர் இறந்துட்டாருனாக்கா 4ஆவது தலைவர் தேர்ந்தெடுத்துருவாங்க அப்பவே, இறந்து போற அன்னைக்கே. அப்ப அங்க அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிரமமாயிடும், கஷ்டமாயிடுங்கிற மனநிலை சூழ்நிலை அந்த நாட்டுல கிடையவே கிடையாது. அதனாலதான் அந்த நாட்டுல என்ன செய்யறாங்க, இந்த யுத்தத்துக்காக வேண்டி 30 வருடங்களாக அவர்கள் எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. அந்த நாட்டுல பொருளாதார தடை 20 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது. அந்த பொருளாதார தடையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர்களால் தொடர்ந்து இன்னைக்கு 30 நாள்
29 நாள் சண்டை செய்ய முடியுதுன்னா, 2 பெரிய வல்லரசுகளை எதிர்த்து சண்டை செய்ய முடியுதுன்னா, அவருடைய மன வலிமையும் அவருடைய தைரியமும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களும் தான் காரணமாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அருள்முறையை திருக்குர்ஆனில் அழகாக சொல்லுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செலவு செய்யாத வரை எந்த நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உனக்கு எது பிடிக்குமோ, ரொம்ப பிடித்தமானதா இருக்குதோ அதை நீ மற்றவர்களுக்கு கொடுக்காத வரை உனக்கு நன்மை கிடைக்காது. ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன், உனக்கு பிடிக்காத ஒண்ணை நீ தர்மமா பண்ற, உனக்கு பிடிக்காது இது, நம்மகிட்ட தான் வீணா போயிடும், யாரை சாப்பிட்டு போடாம போ அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னாலும், ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன், ஏதாவது ஒண்ணு நீ தர்மம் பண்ணாலும் ஃபைனல்லா பிரியாணி, அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும், அதுக்கான நன்மை அல்லாஹ் கொடுப்பான். எது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறார். எதுக்காக அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, சமீபத்துல ஒரு 25ஆம் தேதி ஐநா சபையில இஸ்ரேலுடைய தூதர் டேனி டானன் என்பவர் அப்படியே அலறாரு. என்ன அலறாரு, ஈரான் தடை செய்யப்பட்ட பாம்புகள் எல்லாம், கிளஸ்டர் பாம்புகள் எல்லாம் இந்த நாட்டு மேல போடுது. அங்கிருந்து வரும்போது ஒரு பாம்பு வரும், நாட்டுக்கு மேல எந்த இடத்துல வெடிக்கணுமோ அதை வெடிச்சு 1000 சிதறுகளாக சிதறி, ஒவ்வொரு பாம்பும் ஒரு 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 இடங்கள்ல 100 இடங்கள்ல போய் விடுவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல கூட ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா கட்டடங்களும் எல்லா பில்டிங்களும் உடஞ்சி போயிடும், நாசமாக. அந்த மாதிரி கிளஸ்டர் பாம்புகளை போடுறாங்க. இது நாட்டுல தடை செய்யப்பட்டிருக்குது, எல்லா நாடுகளுக்கும் தடை செய்யப்பட்டிருக்குது. இதை இவங்க போட்டு எங்க நாட்டை சின்னாபின்னமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஐநா சபையில இஸ்ரேலினுடைய தூதர் அலர்னாரு, கதர்னார். அதுக்கு எதிராக ஈரானுடைய அதிபர் அமீர் சயீத் இரவானி என்பவர் எழுந்திருச்சு நின்று பேசும் பொழுது, இஸ்ரேல் அழுவது அர்த்தமற்றது, இஸ்ரேல் இந்த மாதிரிலாம் பேசலாமா, காசாவில இனப்படுகொலை செய்யவில்லையா, 2 லட்சம் பேர் இதுவரையிலும் கொண்டு இருக்கீங்களே, மருத்துவமனைகள் மேல கொண்டு போட்டிருக்கீங்களே, பள்ளி கல்லூரிகள் மேல கொண்டு போட்டிருக்கீங்களே, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களையா பார்த்து நீங்க கொண்டு போட்டிருக்கீங்களே, ஏன் ஐநா சபையினுடைய ஊழியர்களே கொண்டு ஒழிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, நாங்க போட்ட 2 குண்டு 4 குண்டு தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா என்று அவர் பேசும் பொழுது, அங்கு சபையில உட்கார்ந்து இருந்த பல நாட்டினுடைய பிரதிநிதிகளும் யாருமே எதுவுமே பேசல. ஈரான் பேசுவதுதான் சரி, இஸ்ரேல் பேசுவது தவறான வாதம் என்று சொல்லி எல்லாருமே பின்வாங்கி விட்டதாக இந்த செய்தியை நம்ம நேரடியாவே பார்க்கலாம். நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு ஹதீஸ்ல வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை, இந்த திராட்சை பழம் இப்ப ஒவ்வொரு சீசன்லயும் முதல்ல பூத்து குலுங்கக்கூடிய, முதல்ல காய்ச்சி குலுங்கக்கூடிய ஒரு சீசன் வரும். இப்ப மாம்பழம் சீசன் வருது இல்லையா, ஏறத்தால பாத்தீங்கன்னா நல்லா மாம்பழம் கிடைக்கிறது மே மாசத்துல தான் கிடைக்கும். இப்ப ஏப்ரல் 10 தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நமக்கு மாம்பழம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஆரம்ப நேரத்திலேயே இருக்கக்கூடிய திராட்சை பழத்தை சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆசை. ஆனா கொஞ்சம் டேஸ்டா இருக்குமா அந்த பகுதியில கிடைக்கிறது. அதனால இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மருத்துவமனையில உடல்நிலை சரியில்லாத நேரத்துல தன்னுடைய மனைவி சஃபியாவை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த ஆரம்ப நிலையிலேயே நல்ல காட்சி வரக்கூடிய பழமா இருக்கக்கூடிய திராட்சை பழத்தை வாங்க விடு, சாப்பிடணும் எனக்கு ஆசையா இருக்குது என்று சொன்னார். அந்த சஃபியா அம்மா என்ன செய்ய, தன்னுடைய வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு வெள்ளி காசை கொடுத்து, இப்படி திராட்சை பழம் வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைத்தார். அவர் வாங்கிட்டு வந்தார். வரும்போது பின்னாலேயே ஒரு பிச்சைக்காரரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. இவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள்ள போயிட்டாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு வீட்டு வாசல்ல இவர் இருந்துகிட்டு எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி சலாம் சொல்லி பிச்சை கேட்கிறாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை கேட்டதுமே, எனக்கு பிச்சை கொடுங்க, ஏதாவது எனக்கு பசிக்குது கொடுங்க என்று அவர் கேட்டதுமே, இழுத்தூஹு ஈயாஹு, அதை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இப்னு உமர் என்ன சொல்றாரு, அந்த திராட்சை பழத்தை அப்படியே கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படிங்கிறார். இந்த வேலைக்காரரு தேடி பார்த்து அவசரப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். இப்னு உமர் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு வாங்கின பழம்.
அதை பிச்சைக்காரன் கொடுக்க சொல்லிட்டாரு. அதை அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னா உடனே இன்னொரு வெள்ளி காசை கொடுத்து சஃபியா அம்மா இப்னு முரலியானுடைய மனைவி இன்னொரு கிலோ வாங்கிட்டு போ. இவர் நேரம் போனார், வாங்கிட்டு வந்தார். இந்த பிச்சைக்காரர் பின்னாலேயே போயிட்டு திரும்பவும் பின்னாலேயே வந்து திரும்பவும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னார். இப்னு உமர் சொன்னாங்க, இழத்தூஹு இய்யாஹு, அதை அப்படியே அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. மூணாவது ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுத்து நீ திரும்ப போய் வாங்கிட்டு வாங்கினாங்க. அந்த பிச்சைக்காரர் அந்த வீட்டினுடைய வாசல்ல உட்காந்து அந்த 2 தடவை வாங்கின பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. 3ஆவது தடவை பிச்சை கேட்கல. இந்த பழத்தை தான் அங்க கசத்து இப்னு உமர் எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்பதாக ஒரு வரலாறு இப்னு ஹிஷாம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ வரலாறு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தனக்கு என்ன பிடிக்குமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும். இப்னு உமர் எதை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தாரோ அதை யாருக்கு கொடுத்தாரு? சாதா பிச்சைக்காரர் கொடுத்தாரு. நம்ம தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்து யாருக்கு கொடுப்போம்? மனைவிக்கு. தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து திருநெல்வேலி அனுபவா சாப்பிடும், பிள்ளைகளுக்கு, அத்தா அம்மாவுக்கு, இப்படி நெருங்கின உறவுகளுக்கு தான் நம்ம கொடுப்போம். யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு இப்படி கொடுப்போமா? ஆனா இப்னு உமர் கொடுத்தாரு. அல்லாஹ் அதுதான் சொல்றான், உனக்கு எதை பிடிக்குமோ அதுதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறான் அல்லாஹ். அதுதான் அவர் செய்தார். இஸ்ரேல்காரன் என்ன செய்யறான், இவன் வந்து குழந்தைகளை காலி பண்ணா, 2 லட்சம் பேரை காலி பண்ணா, ஹாஸ்பிட்டல் மேல குண்டை போட்டான், எல்லாத்தையும் இவன் அடிச்சான். இவன் செய்யும் போது இவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு 100 பேரை காலி பண்ணிட்டோம், இன்னைக்கு 50 குழந்தைகளை காலி பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு மருத்துவமனையை காலி பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு கல்லூரியை காலி பண்ணிட்டோம், இன்னைக்கு ஒரு ஸ்கூலை காலி பண்ணிட்டோம் சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு ஈரான்காரன் அதே போல அவன செய்யும் பொழுது, ஐயோ எங்களை அடிக்கிறாங்க, ஸ்கூல் மேல கொண்டு போட்டாங்க, பிரஷர் பாம்பு போடுறாங்க, எங்களுடைய மருத்துவமனை மேல அடிக்கிறாங்க என்று இவர்கள் உணர்வது இப்படிதான் இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யுத்தத்தினுடைய போக்கு மிக வித்தியாசமாக இருக்கிறது. யுத்தம் எங்கேயோ நடக்குது, நம்ம வீட்டுல இன்னைக்கு அடுக்குறியில 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடக்கக்கூடிய யுத்தத்துல நம்ம வீட்டு அடுக்குறியிறது பாதிக்கப்படுது. இவ்வளவு பெரிய யுத்தம், இதுதான் உண்மையான யுத்தம். யுத்தம் எங்கேயோ நடக்குது, ஆனா எல்லாருமே பாதிக்கப்படுகிறோம். ஒரு ரோட்ல ஒரு தள்ளு வண்டியில இட்லி விற்கிறோமா, இட்லி விற்க முடியல, வடை போடுறோமா, வடை போட முடியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரங்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. எல்லா வியாபாரங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதிப்பு வந்து இப்ப நமக்கு தெரியாது, இன்னும் 6 மாசம் கழிச்சு இருக்கும். இன்னைக்கு கேஸ் மூலியமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டிய பொருட்கள் உற்பத்தி ஆகுதுன்னா இதனுடைய மந்த நிலை எங்க வரும்? 6 மாசத்துக்கு பிறகு அந்த பொருள் நமக்கு கிடைக்காம போகும். 6 மாசமா நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க உற்பத்தி 6 மாசத்துக்கு அங்க இருந்துகிட்டே இருக்காது. 6 மாசத்துக்கு உற்பத்தி இருக்காது. 7வது மாசத்துல இருந்துதான் அவன் என்ன செய்வான்? உற்பத்தி செய்வான். நமக்கு 6 மாசத்துக்கு அந்த பொருள் கிடைக்காது. மிகப்பெரிய பாதிப்பை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த யுத்தத்தை நிறுத்தி உலக மக்கள் அனைவரையும் காப்பாற்றுவதற்கு அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.